வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் இதில் வந்து அந்த இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்தியிருக்காங்க. அதில் பல விருதுகளை வழங்கியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கார். இந்த பேச்சு வந்து ஒரு கவனத்தை கடந்த இதுவரை அவர் இதற்கு முன்னாடி பேசிய பேச்சுகள் எல்லாம் விட இந்த ஜூலை 3ஆம் தேதி பேசிய பேச்சு வந்து ஊடகங்களிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய ஒரு ஒரு அரசியல் தெளிவோடு அவருடைய பேச்சுகளை கருத்துக்களை வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இப்படியா இந்த ஊழல் எதிர்ப்பு, நல்ல தலைவர் வேணும், நல்ல தலைவர்கள் வேணும், இது பொதுவான ஒரு புது புத்தி சார்ந்த ஒரு உரையாடல்களை வந்து சாதாரணமாக சொல்கிறத அவரும் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இவர் வந்து ஒரு தக்கையான உள்ளீடற்ற ஒரு அரசியலோடு தான் வந்திருக்காருங்கிறது பரவலாக எல்லார் மத்தியிலையும் ஒரு பேசுபொருளானது, விமர்சனமானது. அவருடைய ரசிகர்கள், ஃபாலோவர்ஸ் வேறு. பொதுவெளியில் அதை தாண்டி அவருடைய அரசியலை கவனித்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் கருத்துக்களையும் முன்வைப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, நேற்று அவர் நடந்த அந்த ஜூலை 3ஆம் தேதி கூட்டத்தில் அவர் என்ன வந்து சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்லிட்டு பேசியிருக்காருன்னா, இப்போது நான் இது குறித்து பேசாமல் இருப்பது எனக்கு சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பேசியிருக்கார். முக்கியமாக அவர் வந்து நீட்டு தேர்வு வந்து அதை வந்து விலக்கிக் கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசு விலக்கிக் கொள்ளணும்னு சொன்னார். இது முக்கியமான கருத்து, அவர் சொன்னதில்லை. ஆனால் அதை சொல்வதற்கு அந்த நீட்டுக்கு விலக்கு கேட்பதற்கு அவருக்கு ஒரு நீட்டை வந்து ரத்து செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறாரு. நீட் தேர்வு முதலாவது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது. பொதுப்பட்டியலில் இருந்து அதை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும். 1975 அது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு என்ற அந்த விஷயத்தை அவர் கொண்டார். இது ஒரு அடிப்படையான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக அதை அவர் பார்க்குறாருன்னு சொல்கிறார். இன்னொன்று வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கான வாய்ப்பை மறுக்கக்கூடியது நீட். 2வது அவர் சொல்லுகிற காரணம், இந்த போன்ற கடந்த மாதம் வந்து அதில் நடந்த முறைகேடுகள், மோசடிகள், இது வந்து அது முழுக்க அம்பலப்பட்டுருச்சு, அது மோசடியான தேர்வுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதை வந்து நீங்கள் ரத்து பண்ணுறதுல என்ன இருக்குது, ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது உடனடியாக முடியலைனாலும், அதாவது அது வந்து இந்த பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறது, அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கார். அடுத்த கட்டத்துக்கு அவர் இன்னொரு கட்டத்துக்கும் மேலே போய் என்ன சொல்கிறாரு, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், குறைந்தபட்சம் அதில் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தற்போது நிறைவேற்றி அனுப்பியுள்ள தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாகவும் அவர் வந்து கருத்தை சொல்கிறார். இது என்ன, ஏன் விஜய் வந்து இவ்வளவு தீவிரமாக ஒரு நிலைப்பாட்டு? ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு அவருடைய அந்த தமிழக வெற்றிக் கழகங்கிற பேனர், அந்த லட்சணையை எல்லாம் வெளியிடும்போது இதுவரையும் இல்லாத ஒரு வழக்கமாக நெத்தியில் வந்து ஒரு குங்குமம் போட்டு வச்சுருந்தார். அதை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு, அரசியல் அவருடைய அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்போ மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த பொட்டு வச்சுக்கிட்டு தான் வர்றாரு அவர். ஒருவேளை வந்து நான் வந்து ஜோசப் விஜய்னாலும், என்னை ஜோசப் விஜய் ஒரு கிறித்தவன் என்று பார்க்கக்கூடாது, நான் வந்து இந்துக்களுக்கு நெருக்கமானவன், இந்துக்களில் ஒருவனாகவே நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரா, அல்லது அது மாதிரியான செய்தி அதில் சொல்ல விரும்புகிறாரா என்னங்கிறது தெரியல. பாரதிய ஜனதாவினரை வந்து இது பண்ணுறதுக்காக செய்கிறாராங்கிறது தெரியல, அவருடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல. ஆனால் அந்த பொட்டு வச்சுக்கிட்டு தான் வர்றாரு அவர். அந்த பொட்டு வைத்து கொண்டு வருவதனாலேயே அவர் எந்த ஒரு காரணத்துக்காக அதை வச்சுருந்தாலும், நம்ம முன்னாடியெல்லாம் சில காணொலியில் பார்த்துருப்போம், இந்த காவி உடை, திருநீர் குங்குமம் பூசுறது, இது மாதிரியான மத சின்னங்கள் வந்து ஒரு காலத்தில் அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதை தோன்றும் நமக்கு. ஆனால் இப்போவெல்லாம் வந்து மரியாதையை காட்டிலும் ஒரு விதமான அச்சம்தான் ஏற்படுது அப்படின்னு தான் பலரும் நம்மளும் பேசியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த அனுமன் படம் வந்து அனுமன் கோயிலுக்கு போயிருப்போம், அந்த சிலைகளை பார்த்துருக்கோம். அனுமார் படம் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அதை வணங்கியிருக்காங்க எல்லோரும். ஆனால் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க வண்டிகளில், வாகனங்களில், கார்களெல்லாம் பின்னாடி விட்டு, அதுவும் குறிப்பாக பின்னாடி ஒட்டிக்கிறாங்க காரில். அப்படி ஒரு அனுமன் வந்து அவ்வளோ உக்கிரமாக எப்போ கோவப்பட்டாருன்னு தெரியல.
அவ்வளோ குலவரியோடு இருப்பார். அவரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பதட்டமும் அச்சமும் தான் வரும், வணங்க தோன்றாது. அந்த உணர்வு தான் இந்த மத சின்னங்களை அணிந்து வழகம். அதாவது சாதாரணமாக இது வந்து எளிமையாக கிராமங்களில் அந்த காலத்துலேருந்து இப்போவும் காலையில் பார்த்திங்கன்னா கிராமங்களில் எந்திரிச்ச உடனே வந்து முகத்தை கழுவிட்டு திருநீர் பூசிட்டு தான் சில பேர் வெளியில் வருவாங்க. காலையில் தேநீரோ அல்லது நீராகாரமோ குடிக்கும் முன்னாடியே அவங்க என்ன செய்வாங்கன்னா வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு ஒரு திருநீர் தொட்டு வச்சுக்கிட்டு அல்லது 3 விரல் பட திருநீர் பூசிக்கிட்டு வந்து தான் அந்த இது ஒன்று காலை இதை வந்து பானங்களை வந்து காப்பியோ தேநீரோ நீராகாரமோ ஏதோ ஒன்று அருந்துவாங்க. இது இன்றைக்கும் நிறைய பேர்ட்ட பழக்கம் இருக்குது. அதுக்காக அவங்க யாருமே வந்து இந்த இந்துத்துவ அரசியலை மையமாக கொண்டு அந்த திருநீர் பூசுகிறதோ சாமி கும்பிட்றதோ கிடையாது. அது அவங்க தொட்டு வரக்கூடிய வழக்கம். சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு பழக்கமாக இருக்கிறனால அதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி இப்போ என்ன ஆகி போச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இதை வந்து ஒரு அனுசரிப்பாக இப்படி பொட்டை இப்படி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான தோற்றங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் இவர் வந்து அவரா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது எல்லாருக்கும். இவங்க தான் அதை ஏற்படுத்தினது. அதுக்கு அந்த சின்னங்கள் மேலே தப்பு கிடையாது. அதை எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தங்களுடைய வழக்கமாக அணுகிறவர்கள் மீதும் தவறு கிடையாது. ஒரு சிலர் அதை அரசியலாக்கியதால் அதை வந்து எப்போ வந்து நீங்கள் பக்தி மார்க்கத்தையும் கடவுளையும் அரசியலோடு பிணைத்தீங்களோ அப்போ தான் இந்த ஆபத்து வருது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு காலம் இது. அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு புட்டை வச்சுக்கிட்டு நடிகர் விஜய் வந்து இந்த அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது நமக்கு வந்து அது அவர் என்ன காரணத்துக்காக வச்சாலுமே பார்க்கும்போது நமக்கு அந்த நம்மளை அறியாமலே ஒரு விதமான அந்நிய உணர்வு தோன்றிடுது. இவர் அவங்கள ஈர்க்கிறதுக்காக வைக்கிறாரா அல்ல எதிர்க்கிறதுக்காக வைக்கிறாரா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது. அதனால் ஏற்கனவே அவர் பேசின பேச்சுகளும் வந்து ஒன்றும் ஒரு தெளிவாக இல்லை. நல்ல தலைவர்கள் வேணும், படித்த தலைவர்கள் வேணும், இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம கேட்டு புளித்து போனால் வேலைக்கு ஆகாமல் போன வியாக்கியானங்கள் அரசியலில். அப்படிலாம் எந்த இலக்கணமும் கிடையாது. மக்களை நேசிக்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும், அவ்வளோதான். அது ஒன்று தான் பெரிய பண்பு. தலைவனாக இருக்கிறவங்க நல்ல தலைவர்னால் யாருன்னா மக்களை நேசிக்கிறவர்கள், மக்களை பற்றி சிந்திக்கிறவர்கள், மக்களுடைய துயரங்களை பற்றி தாமாகவே உணரக்கூடிய தன்மை உள்ளவர்கள். மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். இவங்க சொல்லக்கூடிய எதுவுமே எல்லாமே படிப்பு, நிர்வாக திறமை, ஊழலின்மை, இது எல்லாமே சேர்ந்தே சொல்கிறேன் நான். மக்களை நேசிக்கிறவன் எல்லாத்துலேயும் ஓரளவு சரியாக இருப்பான். மக்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் இல்லை, சமூகத்தில் அக்கறையே இல்லைன்னா அவங்க எந்த விதமான என்ன தவறுகளை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அது ஒன்று இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் சரியாயிடும். அப்போ இதுதான் பிரச்சனை. இது மாதிரியான கருத்துக்களை ஒரு புதுசாக வர்றாரு. கிட்டத்தட்ட 2024 21ஆவது நூற்றாண்டின் கால் பகுதியை கடந்த காலம் இது. நிறைய பரிணாமங்களை அரசியல் கடந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் யுகம் இளைஞர்களுக்கு எளிமையாக தகவல்கள் போய் சேரக்கூடிய யுகத்தில் அவர் அரசியலுக்கு வர்றாரு. எல்லாருக்கும் இருந்த வாய்ப்புகளை விட அவர் விஜய் என்னுடைய என்ட்ரி ஆகிற காலம் வந்து அவருக்கு ரொம்ப பல்வேறு வசதிகளை கொடுக்குது. அப்போ அந்த வசதிகளோடு வரும்போது கருத்துகளும் புதிதாக இருக்கணும், கருத்துகளும் நவீனமாக இருக்கணும்னா, அதாவது புதிது நவீனம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாதது அப்படிங்கிறது இல்லை. நவீனம்னா என்ன அப்படின்னா மனித இனத்தை முன்னோக்கி எடுத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தும் நவீனம் தான். ஏன் பெரியார் இன்ன வரைக்கும் நவீனமாக இருக்காருன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் இன்ன வரைக்கும் புதுசாக தான் இருக்குது, இன்ன வரைக்கும் அது நவீனமாக தான் இருக்குது. அதனால தான் அந்த பெரியாருடைய மிகப்பெரிய தத்துவங்கள் பூராமே இன்றைக்கும் வந்து முழுமையாக எல்லோரும் அதை துணிச்சலாக ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்தாகவும் கடைப்பிடிப்பதற்கு கடினமான கருத்தாகவும் இருக்கிறதா இன்னமும் அது நவீனம் தான். அதை தாண்டி ஒருத்தர் சிந்தித்து அதை தாண்டியும் ஒரு முற்போக்கான செய்திகளை கருத்துக்களை ஒருத்தர் சொல்ல முடிகிற போது அதையும் தாண்டிய ஒரு நவீனம் அது வரும். நவீனம்னா இதுதானே தவிர வேறுபட இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் நவீனம் இல்லை. அப்படி அந்த சிந்தனை அப்படி ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருந்திருந்தால் அவர் வந்த வேகத்திலேயே அது ஃப்ளாஷ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கணும். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்னவாக இருப்பீங்க, என்னவாக அந்த அரசை நடத்துவீங்க, அல்லது இந்த சமூகத்திற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிறதுல ஒரு மக்களுக்கு தெளிவு ஏற்பட்டால்தான் உங்களுடைய அரசியல் அது யாராக இருந்தாலும் அது ஈடுபடும். அதில் பிசுறடிக்கிற சந்தேகம் வரையில் அதில் நம்பகத்தன்மை குறையும் போது மக்கள் அதை போகிற போக்கில் புறக்கணித்து போயிடுவாங்க. அது இப்போ இல்லை, பொதுவாக யாருக்கும் நடக்கிறது, புதுசாக வர்றவங்களுக்கும் சரி பழைய அரசியல் கட்சிகளுக்குமே அது எல்லாத்துக்குமே பொருந்தும்.
அது மாதிரி இவர் இடையில பேசின இந்த 2 தவணை பேசின பேச்சுகள் எல்லாமே ரொம்ப புத்தாம் பொதுவான, என்ன சொல்லப்போனால் சிலது வலதுசாரி கருத்துக்களுக்கு ஒரு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களையும் அவர் சொல்கிற மாதிரி சொன்னார். இந்த முறை தான் அவர் எல்லாமே மிகச்சரியாக மாநில உரிமை, நீட் எதிர்ப்புங்கிறது ஏன் அவர் நீட்டு வெறுமனே நிர்வாக கோளாறை காட்டி அவர் மோசடியாக இருக்குது அதனால் நீட்டு வேணாம்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம விஜயை பற்றி பேசுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் வழக்கமான ஒரு அந்த புது புத்தி சார்ந்து தான் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது தான். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலும் கூட இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற விஜயும் அதை சொல்கிறதுங்கிறதுனால விஜயும் அந்த பட்டியலில் சேர்றாரு. அதாவது மாநில உரிமை சார்ந்து அவர் பேசியிருக்கார். அந்த மாநில பட்டியலுக்கு அதை கொண்டு வரணுங்கிறார் கல்வியை. இன்னொன்று நீட் தேர்வுங்கிறது ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பை மறுப்பது அப்படிங்கிற சமூக நீதி சார்ந்த சிந்தனையை பேசுகிறார். இது 2ம் முக்கியமானது. இதோட திமுக இப்போது செய்திருக்கிற முன்னெடுத்து வருகிற நடவடிக்கைகளை ஒரு முழுமையாக ஆதரித்திருக்கிறார். சரி, அப்போ இவர் திமுகவை ஆதரிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இப்போ ஏன்னா உடனே அதை தான் கேட்பாங்க. இப்போ அதாவது நம்ம அரசியல் இந்த தளத்தில் இந்த இன்றைய சமூகத்தில் ஊடகங்களும் சரி தனி மனிதர்களும் சரி ஒன்று அந்த பக்கம் இல்லைன்னா அப்படியே தவறுது இந்த பக்கம். அதாவது எப்படின்னா திமுக இந்த விஷயத்தில் செய்திருக்கக்கூடிய ஒரு செயலே அவர் ஆதரித்திருக்கலாம். உடனே திமுகவை முழுமையாக ஆதரிச்சிட்டாரா அவர் இனிமேல் 26 அவர் கூட்டணி சேர்ந்துருவாரா தேர்தலில் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படி தான் கொண்டு போவாங்க. அவர் ஏன் ஆதரிச்சாருன்னு முதல்ல அடிப்படையான கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கணும். இல்லை அவர் சார்ந்த அந்த கட்சி சார்ந்தவர்கள்ட்ட கேட்டால் அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சரி, விஜய் ஏன் திமுகவை ஆதரித்தார்? நம்மளும் அந்த கேள்வியை முன்வைத்தே அதற்கான விடையை தேடுவோம். அதாவது இப்போ என்ன காலம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு அடக்குமுறை எப்போ அதிகமாகுதோ அல்லது ஆதிக்க தன்மை எப்போ அதிகமாகுதோ அப்போது அதற்கு எதிரான குரலும் வலுத்து ஒலிக்கும். அதற்கு எதிரான உணர்வும் அந்த உணர்வு சார்ந்த இயக்கமும் வலுப்பெறும். எந்த ஒரு சமூகத்திலும் இது இயல்பாகவே நடக்கும். மனித வரலாற்றில் ரொம்ப இயல்பாகவே தன்னியல்பாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம். இப்போ இப்போ ஒரு 70கள் வரைக்கும் மத்தியமப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துலேயும் இந்த மதவாதம்ங்கிறது வெளிப்படையாக பேசப்படாத, அதனுடைய வேலை திட்டங்களை செயல்படுத்தாத ஒரு மறைமுக இயக்கமாக அல்லது மறைபொருளாக இருந்துச்சு எல்லாத்தையும் அது சார்ந்தவங்கள்ட்ட. 90களுக்கு பிறகு இந்த மதவாத அரசியல் என்பது வெளிப்படையானதாக மாறிவிட்டது. எல்லா தளத்துலையும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அரசியல் தன்மையாக அரசியல் இயக்கமாக மாறி அது ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது, எதிர்கட்சியாக இருக்கிறது. இப்போ அது உக்கிரத்துக்கு போச்சு, ரொம்ப அதிகமான இதுக்கு போச்சு. 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய நிலைமை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. வாஜ்பாய் காலம் மாதிரி அத்வானி காலம் மாதிரி கூட இல்லை. இப்போ இது வேறு மாதிரி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேறு ஒரு இடத்துக்கு இது போய்கிட்டு இருக்குது. அதை தடுப்பதற்கான சக்திகள் தான் இப்போ இந்த இந்தியா கூட்டணின்னு சேர்ந்து இயங்குறாங்க. சமூக இயக்கங்களும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் தன்னெழுச்சியாகவே இந்த மதவாதம் என்று என்னைக்கு அதிகமாகுதோ அதை எதிர்க்கிற சக்திகளும் தன்னியல்பாகவே அந்த ஒரு விழிப்புணர்வை பெறுவது தான் இயல்பு. அதான் ஒரு இயல்பான வரலாற்றில் இயல்பாக நடந்த விஷயங்கள். ஏன்னா இந்தி திணிக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு எழுந்தது. தமிழின் பெயரால் அது ஒரு இயக்கமே ஆரம்பித்து அது பெரிய இயக்கமாக நடந்துச்சு. எப்போனா அந்த திணிப்பு அதிகமாக இருந்தபோது அதை நிராகரிக்கணுங்கிற இடத்துக்கு வரையில் அதை எதிர்த்தே ஆக வேண்டுங்கிற இடம் நிர்பந்தம் வரும்போது பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடித்தது. அதே மாதிரி தான் இது எல்லாம் எங்கேயுமே. இப்போ மணிப்பூரில் ஏன் கலவரம் வெடிக்குது? ஒவ்வொரு இந்த எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கலவரமோ பெரிய இதுகளோ வன்முறையோ ஏன் வெடிக்குதுன்னா ஒடுக்குமுறை அதிகமாகும் போது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சரி இந்தியா அளவிலையும் சரி மதவாதம் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக அதனுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிற போது அதற்கு எதிரான இயக்கங்களும் நாடு முழுவதும் வலுப்பெறுது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அது வலுவாக இருக்கிறதுனால அது இருக்குது. அதனால் இப்போ இந்திய அரசியலே ஒரு முனையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல்னு இல்லை, இந்திய அரசியலே ஒரு முனையில் தான் இருக்குது. பாரதிய ஜனதா ஆதரவு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. இதை தவிர நீங்கள் வேறு எந்த நிலைப்பாடும் எடுக்க முடியாது. நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அட்ரஸ்லாம் போயிடுவீங்க, மாயாவதி மாதிரி. இல்லை அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் மாதிரி அப்படி போயிடணும், ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு. 2ல் ஒன்று தான், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இந்தியாவில். இப்போ நடுநிலைன்னு ஒன்றே கிடையாது. நடுநிலைங்கிறது நம்ப மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. நடுநிலைன்னு ஒன்று கிடையாது, அது இயல்பவே கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் மக்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. நடுநிலை பேசுகிற ஆட்களை நம்பவே மாட்டாங்க. நடுநிலை வேடாம் தான். நடுநிலைங்கிறது என்ன ஆகும்? 2 பேர் வலுத்தவனும்
எளியவனை அடிச்சுக்கிற போது நடுநிலை பேசினா அது யாருக்கு ஆதரவாக மாறும்னா வலியவனுக்கு தான் ஆதரவாக போகும். இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நடக்கும். அப்போ அந்த நடுநிலைங்கிறது ஒரு பொய்யானது, ஒரு ஏமாற்றுவாதம் அது. அதனால் இன்றைக்கி இந்தியா அளவில் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். தமிழ்நாட்டில் இன்னும் அது கூர்மைப்பட்டிருக்கு. மதவாத எதிர்ப்பா ஆதரவா, இந்த கேள்வி தான். எதிர்ப்புனா எல்லாமே அந்த அணியில் இருக்குது. இப்போ அதிமுக உட்பட எல்லாருமே அதை எதிர்க்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு, இல்லைன்னா மக்கள் ஆதரவு இழந்துருவாங்க. அதனால் அவங்களுமே அதில் இடையில அப்படியே ஒரு 5-6 வருஷமாக பம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தெளிவாக விலகி நிற்கிறாங்க. திமுக சொல்லவே வேண்டாம், அந்த களத்தை கட்டமைத்ததும் அதில் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்துவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா நீங்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி வளரணுமா இல்லையா? ஒரு கட்சி தொடங்குறாரு, இது இன்னும் வளர்ந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போகணும்னு தான் நினைப்பார். இப்போ வளரணும்னா நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிற கருத்தை தான் நீங்கள் பேச முடியும். தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிற கருத்தை பேசுனீங்கன்னா, அல்லது அவர்களுக்கு ஒவ்வாத கருத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி அவருடைய புதிய கட்சி வளரும்? இதுதான் அடிப்படை. அவர் திமுகவை ஆதரிக்கிறதுக்காக இதை சொல்லலை. இந்த கருத்துக்களை அவர் பேசாவிட்டால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. அவர் தமிழ்நாட்டை மையமாக வச்சு தான் அந்த கட்சியை தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனையை, திராவிட இயக்கத்தை மறுதளித்து விட்டு தந்தை பெரியாரை, அண்ணாவை நிராகரித்து விட்டு, மறுதளித்து விட்டு ஒரு இயக்கத்தை நீங்கள் காமராஜரை இவங்களெல்லாம் மறுக்கவே முடியாது. ஏன்னா காமராஜர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும், காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும், அவருடைய சமூக நீதி சார்ந்த அவருடைய அவர் செய்திருக்கிற சாதனைகள் அரசு ரீதியாக, அரசு நிர்வாகத்தின் ரீதியாக பள்ளிக்கல்வி, அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல சத்துணவு ஆரம்பித்தது, மதிய உணவு ஆரம்பித்ததுங்கிற மாதிரியான திட்டங்களை அவர் செயல்படுத்தியதன் மூலமாக ஒரு பெரிய சமூக நீதி காத்த தலைவராக இன்றும் வரலாற்றில் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் நிலைத்து நிற்கிறார். அப்போ அந்த மாதிரி தலைவர்களை எதிர்த்து நீங்கள் அவர்களை நிராகரித்து விட்டு அவர்களை பற்றியெல்லாம் பேசாமல், அல்லது அவர்கள் அடியொற்றிய ஒரு கருத்துக்களை முன்வைக்காமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. மக்களுக்கு புரியாது, புரியாது இல்லை, ஏற்றுக்க முடியாது. அதை அவர்களை நிராகரித்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? மோடியைத்தான் ஆதரிக்கணும். அவங்க கோல்வால்கரை, வீர சாவர்கர், இந்த கருத்தை தான் நீங்கள் ஆதரிக்கணும். இது என்ன இப்போ எல்லாமே ஒரு வரிசையாக ஆயிடுச்சு. தேசிய அளவில் நீங்கள் ஒன்று காந்தி ஆதரிக்கணும், இல்லை கோல்வால்கரை ஆதரிக்கணும், கோட்சேவை ஆதரிக்கணும். இது யார்? காந்தியா கோட்சேவா? காந்தியா கோல்வால்கரா? இங்கே பெரியாரா, அண்ணாவா, பாரதிய ஜனதாவா, இந்த தலைவர்களா? இதுதான் இங்கே கேள்வி. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு இதை இப்போ இது ஒரு புதிய சிந்தனை இதை தாண்டியெல்லாம் இன்னும், ஏன்னா அதுவே இன்னும் முழுமை பெறலை. இப்போ இதில் இவ்வளவு கோளாறு இருக்குது. இன்னும் இடஒதுக்கீடை நம்ம முழுமையாக நிலைநிறுத்த முடியும், இன்னமும் தேவைப்படுது. இந்த கல்வி மாநில உரிமைகள், பல்வேறு மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டதோட கல்வியாக அங்கே போய் மாட்டிக்கிட்டுருச்சு, நம்மகிட்ட கிடையாது. இதையெல்லாம் பெற்றெடுத்து நமக்கு நாமே ஒரு மாநில சுயாட்சியோடு ஒரு ஆட்சி அமைகிற வரை பெரியார் அண்ணாவுடைய கனவு முழுமையாக நிறைவேறிவிட்டதுன்னு நம்ம நம்ப முடியாது, ஏற்றுக்க முடியாது. கலைஞர் வரைக்கும் மாநில சுயாட்சி கனவை தான் கண்டாங்க. அது முழுமையாக அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணாங்க, போராடினாங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும். ஆனால் அவர்கள் காலம் வரைக்கும் அது முழுமையாக நடக்கலை. அதற்கான முயற்சிகள், அதற்கான வேலை திட்டங்கள் நிறைய பண்ணாங்க. அதில் ஓரளவு ஒரு 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 கணிசமான தூரத்தை அவர்கள் அடைந்தார்கள், வென்றார்கள். ஆனால் முழுமையாக நாம் அதை அடைய வேண்டும்னா அதற்கு நிறைய இன்னும் பணிகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் இது அரைகுறையாக நிற்கிற ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனைகளை நீங்கள் பேசாமல் ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு சமூகத்தில் உள்ள மக்களை ஈர்க்க முடியாது. அதனால் இந்த மக்களுக்கு இப்போ நீட்டை நான் ஆதரிப்பேன்னு சொன்னால் அவர் இவர் மாதிரி ஆகிட வேண்டியதுதான். அவர் எச் ராஜா அந்த மாதிரி ஆனால் அந்த வகைராக்களோடு நிற்க வேண்டியதுதான் ஒரு வரிசையில். ஏன்னா அவரை மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்புறம் அவர் அந்த வரிசையில் நிற்பார். இப்போ நீட்டை எதிர்த்ததுனால அவர் இந்த வரிசையில் நிற்கிறார். அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு, அவர் கட்சி எவ்வளவு பெருசாகும், 26 தேர்தலில் அவர் என்ன முடிவு எடுப்பார், இதெல்லாம் இதற்கான பதில் இதிலிருந்து நம்ம பெற முடியாது. அது அப்பாற்பட்ட விஷயம், அது அவருடைய தனிப்பட்ட இது. ஆனால் அவர் எந்த பக்கம் நிற்கிறதாக முடிவு பண்ணியிருக்காருங்கிறத இந்த நேற்று இப்போ பேசின செய்தி ஓரளவு நமக்கு அது உணர்த்தி இருக்குது. அந்த வகையில் பரவாயில்ல, அவர் நேர் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்துடாமல் ஓரளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான, தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்த சில அரசியல் தேர்வுகளை அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஆறுதல் அடையலாம். அடுத்தபடி அவருடைய அரசியல் நகர்வுகள், முன்னகர்வுகள், அவருடைய தேர்வுகள், அவருடைய யாரோட கூட்டணி, எப்படி தேர்தலை சந்திக்க போகிறாருங்கிறதெல்லாம் அது இப்போ அதற்கான காலம் இன்னும் கனியலை. அவர் அடுத்தடுத்து அந்த முடிவுகளை எடுக்கக்கூடும். அதனால் அவர் திமுகவை ஆதரிப்பதற்காக இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது.
இது திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு நலனுக்கான கருத்துக்களை முன்வைக்கிறது, அதற்கான போராட்டங்களை நடத்துகிறதே தவிர அந்த கருத்துக்களை ஆதரிப்பது வெறுமனே திமுகவை ஆதரிப்பதாகாது. அதற்காக திமுகவை ஆதரிக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கூட அந்த கருத்துக்களுக்காக திமுகவை ஆதரிக்கிறாங்க. அதே போல் இப்போ இவரும் நடிகர் விஜய் அவர்களும் அந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இது வந்து அவருடைய எதிர்கால அரசியலுக்கான கருத்தோட்டம் இதுதான், முன்னோட்டம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவருடைய அரசியலில் ஒரு சின்ன ஒரு தெளிவை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அவருடைய விஜயினுடைய இப்போதைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.